எல்லாருக்கும் வணக்கம். Hope you guys are all doing well. So today in this M2W webinar, me and Archana ma'am will be addressing a very impromptu topic that we usually encounter where நாங்க வந்து clients கிட்ட பேசும்போது இதுதான் நிறைய encounter பண்ணுவோம் as investment advice. என்னன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னென்னலாம் மித்ஸ் இருக்கு, அதாவது மித்ஸை நாங்க ஐடென்டிஃபை பண்ணது எங்களுக்கு வந்து பீப்புள் வந்து என்ன நார்மலா கேட்பாங்கன்னா, இஸ் திஸ் கரெக்ட், இது கரெக்டா, இது தப்பா, இல்ல இது நான் பண்ணணுமா, இது பண்ணக்கூடாதா. இந்த மித்ஸா நம்ம பஸ்ட் பண்ணாலே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மித்த இருக்கிறதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு தான் ஒரு ஸ்மால் பிரசன்டேஷன் வேர் ஒரு 10 மித் இருக்கு. அந்த 10 நம்ம பஸ்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் கிளாரிட்டி இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்னா இப்படிதான் வேலை செய்யும், இதுதான் உண்மை, இது உண்மை இல்ல, இது இப்படி வேலை செய்யாதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ லெட்ஸ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் மித் தட் வில் பி யூ கைஸ் வில் பி ஹியரிங் அபவுட். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ், நீங்க பார்த்ததுல ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் மித் என்ன இருக்கும்? கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் இருக்கலாம், இல்ல வந்து எஸ்ஐபி தான் பெஸ்ட் வே, எஸ்ஐபி மட்டும் போட்டாலே போதும், நீ எஸ்ஐபி மட்டும் போட்டுக்கிட்டே இரு, எவ்வளவு ரிட்டர்ன் வரணுமோ உனக்கு வந்துடும். பட் நம்ம அப்படி பார்த்தோம்னா அது ரொம்ப முற்றிலும் உண்மை இல்லை. ஸோ அதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். எஸ்ஐபிஸ் மாசம் மாசம் கான்ட்ரிபியூட் பண்றது ஒரு வெரி வெரி குட் டிசிப்ளின் வே ஆஃப் இன்வெஸ்டிங். அதுல எந்த ஒரு பொய்யும் கிடையாது. தட் இஸ் த ட்ரூத். நோ, எஸ்ஐபியோட நம்ம ஒரு லம்சம் போட்டோம்னா இது பெட்டரா க்ரோத் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இது நிச்சயமா உண்மை. நம்ம மார்க்கெட் விழும் போது நம்மளால ஒரு லம்சம் ஆட் பண்ண முடியுது. எஸ்ஐபியும் நம்ம கன்சிஸ்டன்டா போயிட்டு இருக்கோம். ஸோ இது பாத்தீங்கன்னா எஸ்ஐபி கன்சிஸ்டன்டா போவோம், லம்சம் மார்க்கெட்டோட டவுனோ இல்ல அப்லயோ உங்களுக்கு வாங்க ஹெல்ப் பண்ண போகுது. செகண்ட், எஸ்ஐபி அமௌண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுனால இது நம்மளுக்கு வெல்த்தை பில்ட் பண்ணுமா இல்லையா? இது ரொம்ப ஒரு ஆப்வியஸான திங்ல. எஸ்ஐபி அமௌண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்னும் நிறைய நம்ம சேமிக்க போறோம். நிறைய சேமிக்கிறதுனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டு இன்னும் நிறைய வளர போகுது. கரெக்ட்ல? ஸோ எஸ்ஐபி மட்டும் போடுறது முக்கியம் இல்லை, எஸ்ஐபியோட லம்சம் போடணும். 2500 ரூபாய் 3000 ரூபாய் எஸ்ஐபி போடுறோம்னா நெக்ஸ்ட் இயர் வி ஷுட் ஸ்டெப் இட் அப் டு 5000. 10,000 போடுறோம்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம 12,000 பண்ணணும், 12,500 பண்ணணும். ஸோ அப்படியே நம்ம ஸ்டாட்டிக்கா இருந்தோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டாட்டிக்கா இருக்கும். நெக்ஸ்ட் மித் என்னன்னு பார்க்கலாம். இது நான் ஒரு இது ரீசெண்டா பார்த்தது, எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. பெனிஃபிட் ஆஃப் ஆவரேஜிங் ரெடியூசஸ் ஓவர் டைம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எஸ்ஐபி போடுறதுனால உங்களுக்கு என்ன, ஏன் எஸ்ஐபி போடுறோம்? மாசம் மாசம் வாங்கணும்னா மார்க்கெட் மேல போதும் மார்க்கெட் கீழே போதும் நம்ம ஒரு ஆவரேஜ் பிரைஸ்ல வாங்கிட முடியும். கரெக்டா? அதனாலதான் நம்ம மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்றது ஒரு டிசிப்ளின்டா பண்றது. பட் இப்போ என்ன நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆவரேஜிங்கோட பெனிஃபிட் நம்மளுக்கு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் குறைஞ்சிருது. நாட் நெசசர்லி டு, இது ஆக்சுவலி அப்படியே உல்டா. நீங்க நிறைய டைம் பண்ணீங்கன்னா தான், ஒரு சைக்கிள் 1.5 சைக்கிள் 2 சைக்கிள் எஸ்ஐபி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆவரேஜிங்கோட பெனிஃபிட்டே கிடைக்கும். புல் மார்க்கெட்ல மட்டும் எஸ்ஐபி பண்றேன்னா ஏன் புல் மார்க்கெட்டை மட்டும் தான் ஆவரேஜ் பண்ண முடியும். மார்க்கெட் கீழே விழும்போது பேர் மார்க்கெட்டையும் நான் ஆவரேஜ் பண்ணணும், அப்பயும் தான் எஸ்ஐபி பண்ணணும். பட் மோஸ்ட் பீப்புள் என்ன பண்றாங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க எஸ்ஐபி. இல்ல எஸ்ஐபி என்ன பண்றாங்க, அப்ப ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் மேல வரும்போது திருப்பி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ரிட்டர்ன்ஸை குறைக்க தான் செய்தே தவிர எஸ்ஐபியோட பர்பஸே வந்து இது நெகேட் பண்ணிடுது. நெக்ஸ்ட், எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கிறது தான் வில் மேக் ஷுர் தட் இந்த சைக்கிள்ல நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அடுத்த சைக்கிளுக்கு அதை நான் கொண்டு போவோம். நீங்க ஷாம் சார் பத்தி பேசி கேட்டிருப்பீங்க. என்டர் பண்றது ரொம்ப முக்கியம். என்டர் பண்றது நிறைய பேரால பண்ணிடவும் முடியும். ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் கம்மியா இருக்குன்னு பார்த்து என்டர் பண்ணிடலாம். எக்ஸிட் பண்றதும் எக்ஸிட் பண்ற ஸ்டாகர்ட் ஸ்ட்ராட்டஜியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, மித்த அசட்டுக்கும், கோல்டுக்கு இருக்கலாம், ரியல் எஸ்டேட் இருக்கலாம், எல்லா அசட்டுக்கும் இது ரொம்ப ஒரு பொருத்தமான விஷயம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வெரி வெரி முக்கியமான திங், ரிட்டர்ன்ஸ் டிபெண்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன். நாட் ஆல்வேஸ் ட்ரூ. ரிட்டர்ன் டிபெண்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன். ரிட்டர்ன் ஆல்சோ டிபெண்ட் ஆன் ஹவு மச் யூ கேன் கான்ட்ரிபியூட் அண்ட் வென் யூ கான்ட்ரிபியூட். இப்ப லெட்ஸ் சே வி அஸ் ஐ தாட் அஸ் அட்வைசர்ஸ் இட்செல்ஃப், நீங்க பாத்திருப்பீங்க, நாங்க உங்களுக்கு வந்து சில வாட்டி கால் பண்ணிருப்போம். ஓகே சார், இந்த டைம்ல லம்சம் போடுங்க, இந்த டைம்ல கோல்டு சில்வர் வாங்கலாம், இந்த டைம்ல பேங்கிங் வாங்கலாம், சம்திங் சம் மைட் கால், ஏதாவது ஒரு கால் பண்ணிருப்போம்ல. ஸோ அந்த நேரத்துல நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது வாட் வீவ் சீன் இஸ் தட் ஒரு 2-3 இயர் பீரியட் அது உங்க ரிட்டர்ன்ஸை நல்லா பூஸ்ட் பண்ணிட்டு. ஸோ எஸ்ஐபி மட்டும் உங்க ரிட்டர்னை கேரண்டி பண்றது இல்ல, எஸ்ஐபியோட நம்ம இதெல்லாம் பண்ணி பிஹேவியரல் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா தட் மைட் கேரண்டி யூ பிரிட்டி குட் ரிட்டர்ன். ஓகே, அடுத்த டாபிக் பார்க்கலாமா? ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஒரு உதாரணம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சம்மோன் 5000 எஸ்ஐபியோட ஆரம்பிக்கிறாங்க, 20 வருஷம் எஸ்ஐபி பண்றாங்க. ஓகேவா? ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 14% இருக்கு. ஆனா எஸ்ஐபியை கான்ஸ்டன்டா வச்சிருக்காங்க. சேலரி இன்க்ரீஸ் ஆகுது, பிஎஃப் இன்க்ரீஸ் ஆகுது, பிபிஎஃப் இன்க்ரீஸ் ஆகுது, எஸ்ஐபி இன்க்ரீஸ் ஆகல. எவ்வளவு கார்பஸ் பில்ட் பண்ண முடியுது? 65 lakhs பில்ட் பண்ண முடியும்.
Now, அதே 5000 எஸ்ஐபி 20 இயர்ஸ்ல கம்மி ரிட்டர்ன்ல 10% ரிட்டர்ன் தான் பண்றான், ரொம்ப ஜாஸ்தி ரிட்டர்ன் பண்ணல. ஆனா 10% எஸ்ஐபி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரான். இந்த வருஷம் 5000, அடுத்த வருஷம் 5500, அடுத்த வருஷம் 6215 பண்ணிக்கிட்டே வரான். இந்த கார்பஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80 lakhs ஆயிடுது. இந்த 10% உங்களுக்கு 12% கொடுத்தா கூட உங்களுக்கு நீங்க அந்த 1 கோடி மார்க்கை நீங்க ரீச் பண்ணிட்டீங்க இப்பவே. சோ ஸ்டெப் அப் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க யோசிக்கலாம், என் வேலை அந்த மாதிரி இல்ல, என்னால ஸ்டெப் அப் பண்ண முடியல. நோ ப்ராப்ளம், தட் இஸ் வை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் அந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்க தான் இருக்கு. சோ அப்ப நான் என்ன பண்ணலாம்? அப்ப என்ன பண்ணலாம்னா, எப்பப்பெல்லாம் முடியுமோ நீங்க அப்பப்பெல்லாம் லம்சம் கொடுத்தீங்கன்னா, ஒரு வருஷம் நீங்க ஸ்டெப் அப் பண்ணி 1 லட்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண போறீங்கன்னா, அந்த 1 லட்சத்தை நீங்க வருஷத்தோட 3வது மாசமே 4வது மாசத்துல லம்சமா கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க ஸ்டெப் அப் ஆக்சுவலா பண்ணி முடிச்சிட்டீங்க. அதுக்கு மேல நீங்க பண்றதுதான் போனஸ் தான். சோ ஸ்டெப் அப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அதை நான் பண்ணி பாக்குறது இல்ல. நிறைய பேர் நாங்க சஜஸ்ட் பண்ணாலும் தே ஆர் நாட் வெரி இன் ஃபேவர் ஆஃப் டூயிங் இட். மார்க்கெட் ஜாஸ்தியா இருக்கு, இப்ப பண்ண வேணாம், அதுக்கப்புறம் பண்ண வேணாம்னு யோசிக்கிறாங்க. சோ ஸ்டெப் அப் இஸ் a disciplinary aspect. It does not depend on market இங்க இருக்கு, மார்க்கெட் அங்க இருக்கு. ஓகே, we are coming to a very very touchy topic. இத பத்தி நான் நிறைய நேரம் போன்ல பேசியிருக்கேன். ஹை ரிஸ்க் ஈக்குவல் டு ஹை ரிட்டர்ன்ஸ். சி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஒரு லிமிட்டுக்கு மேல ரிஸ்க் எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா உங்க ரிட்டர்ன் 100%, 150%, 200% போக போறது இல்ல. உங்க ரிஸ்க் மட்டும் தான் ஜாஸ்தியாக போகுது, உங்க லாஸ் ஆஃப் கேபிட்டல் மட்டும் தான் ஜாஸ்தியாக போகுது. ஸோ ஒரு லெவல் ஆஃப் ரிஸ்க் எடுக்கலாம். அந்த லெவல் ஆஃப் ரிஸ்க்கு ஒரு ரிட்டர்ன் வரப்போகுது. எஃபிஷியன்ட் ஃப்ரான்டியர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது 10%க்கு எனக்கு 10% ரிஸ்க் எடுத்துட்டு எனக்கு 12% ரிட்டர்ன் வருதுன்னா, நான் இப்ப 20% ரிஸ்க் எடுத்தா எனக்கு 12ல இருந்து 13% ரிட்டர்ன் வரலாம், இல்ல 15% ரிட்டர்ன் வரலாம். அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு மேல போக போறது இல்ல. இதே நான் 30% ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு வந்து 100% ரிட்டர்ன் வரும்னு கேட்டீங்கன்னா, நோ, இட் டஸ் நாட் ஒர்க் தட் வே. சோ ரிஸ்க் எடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, உங்க ரிஸ்க் டாலரன்ஸ் என்னன்னு பார்க்கணும், ரிஸ்க் கெப்பாசிட்டி என்னன்னு பார்க்கணும். அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஆஸ்பெக்ட தெரிஞ்சுக்கிறது தான் நாங்க எங்க இன்டர்னல்ல பாக்கெட் ரிஸ்கோட கம்பைன் பண்ணி ஒரு ரிஸ்க் ஸ்கோர்னு ஒரு மெட்ரிக் நாங்க உருவாக்கணும். ஏன் ஏன் இது முக்கியம் நீங்க கேட்கலாம். ரிஸ்க் டாலரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் என்னது. ரிஸ்க் டாலரன்ஸ் வெரி வெரி ஈஸி. எனக்கு இவ்வளவு ரிஸ்க் என்னால ஏத்துக்க முடியும், என்னால இந்த ரிஸ்க் ஏத்துக்க முடியாது. 100% எனக்கு ஈக்விட்டி ஒத்துக்காது, எனக்கு கொஞ்சம் கோல்டு சில்வரும் தேவை. அதுதான் என்னோட ரிஸ்க் டாலரன்ஸ். பர்சனலா ஒருத்தருக்கு அது மாறும், அண்ட் அது மாறுறதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஸ்க் கெப்பாசிட்டி என்ன? யாருக்காவது 10 கோடி ரூபாய் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு, 20 கோடி ரூபாய் போர்ட்போலியோ ஏற்கனவே இருக்குன்னா, உங்க ரிஸ்க் டாலரன்ஸ் கம்மியா இருக்கிறதோ ஜாஸ்தியா இருக்கிறதோ முக்கியம் இல்லை. ஏன்னா உங்க ரிஸ்க் கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்கு. அவங்க ஏற்கனவே அதை ஏர்ன் பண்ணி வச்சுட்டாங்க. பட் உங்க ரிஸ்க் டாலரன்ஸ் ஜாஸ்தியா இருந்துட்டு பட் ரிஸ்க் கெப்பாசிட்டி அவ்வளவுதான்ப்பா, என்னால இப்போதைக்கு நான் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணல, என்னால இவ்வளவுதான் ரிஸ்க் கெப்பாசிட்டி இருக்கு, பட் ரிஸ்க் டாலரன்ஸ் மட்டும் ஜாஸ்தியா வச்சுட்டு இருக்க முடியாது. தீஸ் டூ ஆர் இன்டர்ட்வைன். இது ஒண்ணு மாறுறதுனாலயோ இன்னொரு மாறுறதுனாலயோ இம்பாக்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த இம்பாக்டை வச்சுதான் இந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வெபினாரை நாங்க எப்பவுமே வெபினார் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, we usually talk a lot. நாங்க பேசுவோம், நீங்க கேட்பீங்க. பட் திஸ் டைம் we wanted to make one small difference. இப்போ நீங்க உங்களோட chat box ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். It will be an pocket screen. The link is safe to open. You guys can open it. Actually, I'm also going to open it on my screen. So what is this? This link, it takes you through the risk test metric. So what we wanted to try in the webinar கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாத்தீங்கன்னா, உங்களோட சேர்ந்து நாங்களும் அந்த ரிஸ்க் டெஸ்ட்டை நாங்க பண்ண விரும்புறோம். ஏன்னா லாட் ஆஃப் டைம் நாங்க என்ன பண்ணும்போது பாக்குறோம் என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த ரிஸ்க் டெஸ்ட் பண்ண இஷ்டம் இல்லை, இல்ல பண்ண புரியல. சோ நான் ஒரு வாட்டி இந்த ரிஸ்க் டெஸ்ட்டை எல்லாருக்கும் பண்ணி காட்ட விரும்புறேன். நான் என்ன உங்களை அர்ஜ் பண்றேன்னா, நீங்களும் இந்த ரிஸ்க் டெஸ்ட்டை உங்களோட கம்ப்யூட்டர்ல ஓபன் பண்ணிக்கோங்க. ஐ கிவ் யூ லைக் ஒரு 2 மினிட்ஸ் டைம், 3 மினிட்ஸ் டைம். நீங்க கம்ப்யூட்டர்ல ஓபன் பண்ண தவிர நீங்க போன்லயே ஓபன் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ல. சோ நீங்க ரிஸ்க் டெஸ்ட் எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு நாங்க காட்ட விரும்புறோம். வி வில் வெயிட். இப்ப டைம் 12:20 ஆகுது. நான் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வெயிட் பண்றேன். பிகாஸ் இந்த ரிஸ்க் டெஸ்ட் எடுக்கிறதுனால I will walk you through the steps where உங்களோட ஓன் ரிஸ்க் கெப்பாசிட்டி, ரிஸ்க் டாலரன்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 2 விஷயம் தெரிஞ்சிருந்தா நாங்க உங்ககிட்ட கேட்க தேவையில்ல, நீங்க என்கிட்ட எனக்கு இதுதான் வேணும் நீங்க என்கிட்ட உரிமையா கேட்கலாம். அந்த உரிமையா கேட்கறதுக்கும் உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ரிஸ்க் டெஸ்ட். ஓகே, உங்க போன்லயும் நீங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணலாம், இல்ல நீங்க லேப்டாப்ல இல்ல டேப்ல பாக்குறீங்கனாலும் அதுலயும் அந்த லிங்க் கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், இந்த ரிஸ்க் டெஸ்டோட எண்ட்ல ஒரு ஸ்கோர் வரும் நம்ம எல்லாருக்கும். அந்த ஸ்கோரை நம்ம எல்லாரும் சாட் எடுத்து போட போறோம். ஒருத்தரோட ஸ்கோர் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்னோட இதுவே நான் ஸ்டார்ட் பண்றேன்.
ராம் இமெயில் உங்களோட ஓன் இது தாங்க. நான் என்னோட ஓன் ஸ்டஃப் தான் கொடுக்குறேங்க. This will help us to connect better. இதனால உங்களுக்கும் தெரியும். இது ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். If I walk you through it, இன்னும் டைம் கம்மியாக தான் நம்மளுக்கு ஆகும். ஸோ என்ன மாதிரி கோலுக்குலாம் நம்ம சேவ் பண்ண போறோம்? எனக்கு ரொம்ப முக்கியமான கோல் மேபி வெல்த் அக்யூமுலேட் பண்றது. நான் எங்க இருக்கனால ஒரு இன்கம் தேவை, மேபி ஒரு லார்ஜ் பர்ச்சேஸ் தேவை. உங்களோட கோல் மாறலாம். குழந்தையோட எஜுகேஷன் சேவ் பண்ணலாம், ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணலாம், இல்ல வேற எனி அதர் கோலாகவும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கோல் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வேல்யூ எவ்வளோ? இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வேல்யூ ரொம்ப இல்லை. ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா கிவ் ஒன் ரேண்டம் வேல்யூ ஹியர். நம்பர்ல தான் கொடுக்கணும். இது ஏஜ் என்ன? ஐஸ் 24. 24. What is the annual income? You can give whatever your this thing is. I'm just going to give one number as 5 lakh. ஸோ ரிட்டையர்மெண்ட்ல எனக்கு எவ்வளவு தேவை? இப்போதைக்கு எனக்கு ரிட்டையர்மெண்ட்ல எவ்வளவு தேவைன்னு நான் நினைக்கிறேன்னா எனக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தேவை. இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா பிளான்டு ரிட்டையர்மெண்ட் இயர் என்ன ஒரு ஒரு 2070 வச்சுக்கலாமா? உங்களோட ரிட்டையர்மெண்ட் இயர் வேறவா இருக்கலாம். ஸோ see, because these are very easy questions. Now இந்த கொஸ்டின் என்ன சொல்ல வருதுன்னா, மார்க்கெட் விழுந்துச்சுன்னா, அதாவது ஒரு கிரைசிஸ்ல ஒரு கோவிட் மாதிரி ஒரு நேரத்துல நான் என்ன பண்ணிருப்பேன்? என் இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ குறையுது. நான் அப்ப என்ன பண்ணுவேன்? நான் கொஞ்சம் வாங்கணும்னு நினைப்பேன். அந்த நேரத்துல நீங்க என்ன நினைக்கலாம்? நீங்க வாங்கணும்னு நினைக்காம இருக்கலாம், இல்ல நீங்க கொஞ்சம் விற்கணும்னு கூட நினைக்கலாம். இதுல எதுவும் தப்பான பதில்னு இல்ல, இதுல எதுவும் கரெக்டான பதிலும் இல்ல. உங்க பிஹேவியரை காட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த பதில். என் இன்வெஸ்ட்மெண்ட் வருஷம் வேல்யூ ஏறிக்கிட்டே போகுது. நான் என்ன பண்ணுவேன்? 3வது வருஷத்துல 2 வருஷம் இப்ப போட்டு 2 வருஷத்துல வேல்யூ ஏறிச்சு. 3வது வருஷத்துல என்ன பண்ணுவேன்? நான் கொஞ்சம் வித்துட்டு கொஞ்சம் வெளில வரணும்னு நினைப்பேன். ஸோ கொஞ்சம் செல் சம் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாமே. ஸோ இது என்ன கொஸ்டின் என்ன கேக்குதுன்னா, இப்ப மார்க்கெட் கீழே போனதுனால மட்டும் நான் ஏதாவது வித்திருக்கேனா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ பார்த்தா இல்ல, நான் வித்ததும் இல்ல வாங்கினதும் இல்ல. ஸோ நான் அதை போட்டுக்க போறேன். அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த இருக்கிற போர்ட்போலியோல எந்த போர்ட்போலியோ உங்களுக்கு நல்லா இருக்கும்? சரி, போர்ட்போலியோ ஜி மேக்சிமம் ரிட்டர்னா இருக்கலாம். ஆனா அது ஒரு வருஷத்துல 16% கீழே போகுது. எனக்கு அவ்வளவு பர்சன்ட் கீழே போனா எனக்கு இஷ்டம் இல்லை. ஒரு வருஷத்துல ஆல்மோஸ்ட் 50% கீழே போகுது. ஸோ எனக்கு போர்ட்போலியோ வேல்யூ ஒரு வருஷம் போட்டு 50,000 ஆனா எனக்கு அது ஒத்து வராது. ஸோ என்ன பண்றேன்? எனக்கு போர்ட்போலியோ இ ஓகேன்னு தோணுது. ஒரு வருஷத்துல 30% கீழே போன வரைக்கும் என்னால தாங்க முடியும். ஸோ எனக்கு நான் அது எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸலன்ட் நாலேஜ் ஆஃப் இன்வெஸ்டிங். இட் இஸ் சம்திங் டு க்ரோ அட்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் கோனா பி நியூட்ரல். நிறைய கத்துக்க இன்னும் எனக்கு இது இருக்கு. வில்லிங் டு இன்வெஸ்ட் இன் அசெட்ஸ் வித் லிமிடெட் ட்ராக் ரெக்கார்ட். நான் நோன்னு தான் சொல்லுவேன். ரிஸ்க்னா ஆப்பர்ச்சுனிட்டி நினைக்கிறேன். டு சம் எக்ஸ்டென்ட் எஸ்ன்னு சொல்லுவேன். நவ் மேக்ஸிமைசிங் ரிட்டர்ன்ஸ் தென் மினிமைசிங் லாஸஸா? இல்ல, எனக்கு என் கேபிட்டல் ப்ரிசர்வ் பண்றதும் முக்கியம்னு நினைப்பேன். ரிட்டர்ன் 10-12% வரணும்னு நினைப்பேன், தவிர எனக்கு என் கேபிட்டல் இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ you would be comfortable investing in a புது business situation. No, not yes, not no. You are comfortable with financial risk. அதாவது மார்க்கெட்ல போட்டா மேல போகும் கீழே போகும் தெரியும். Yes, that I'm okay with. நான் எவ்வளவு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுவேன்? இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஒரு 7 years இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். So I'm putting that. Current sources of investment I would say ஓரளவுக்கு செக்யூரா இருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்ப ஜாப் லாஸ் அந்த மாதிரி மெடிக்கல் பில் வந்தா ஓரளவுக்கு ஐ வுட் சே ஐ எம் செக்யூர். ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் பி செக்யூர்னு அட்லீஸ்ட் நினைக்கிறேன். அபிலிட்டி டு சேவ் மணி, ஐ திங்க் ஐ கேன் ஆல்வேஸ் டூ பெட்டர். பட் ஓரளவுக்கு ஓகேவா சேவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, வாட் பர்சன்டேஜ் இஸ் அசெட்லெஸ்? ஐ திங்க் மேபி கேஷ்ல ஒரு 50% வச்சிருப்பேன். ஸ்டாக்ஸ்ல மேபி இன்னும் ஒரு 10% வச்சிருக்கலாம். பாண்ட்ஸ்னா உங்க இபிஎஃப் அது இதெல்லாம் வச்சுக்கலாம் நீங்க. ஸோ அதுல மேபி இன்னும் ஒரு 30% வச்சிருப்பேன். மீதி ஐ திங்க் ஸ்டாக்ஸ்லேயே வச்சிருப்பேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எனக்கு எதுவும் இல்லை. ஸோ யூ கேன் கிளிக் நெக்ஸ்ட். ஸோ நான் ஒரு ஃபைனான்சியல் பிளான் பண்ணேன்னா ஹவு குட் ஆம் ஐ ஸ்டிக்கிங் வித் இட்? ஸோ எனக்கு ஒரு பிளான் போட்டேன்னா ஐ கேன் ஸ்டிக் வித் இட். ஸோ ஐம் கோனா சே குட். ஐ திங்க் ஐ கேன் ஸ்டிக் வித் அ ஃபைனான்சியல் பிளான். What other situation that I should know about? I think I should know that I want moderate risk. எனக்கு ரொம்ப ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். And I want to save for at least 5 years.
உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கன்ஸ்டன்ஸ் இருந்தாலும் அதை டெஸ்ட்ல போடுங்க, ஸோ தட் நாங்க அதை பார்க்கும்போது உங்க கூட பெட்டரா இது பண்ண முடியும். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட் கொஸ்டினர் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு ரிஸ்க் ஸ்கோர் வருது கரெக்டா? என்னோட ரிஸ்க் ஸ்கோர் என்ன 45, ஒரு ஆவரேஜான ஸ்கோர். ஸோ இந்த ரிஸ்க் ஸ்கோர் எடுத்து நான் இப்ப ரிஸ்க் ஸ்கோரோட ஆன்சர்ஸ் நான் என்னென்ன செலக்ட் பண்ண எல்லாமே இந்த ரிப்போர்ட்லயும் வரும். இந்த ரிப்போர்ட்டை நீங்க ஒரு கைட்லைன் மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க யார்கிட்டயாவது பேச போறீங்க, எங்கிட்ட இல்ல யார்கிட்ட பேச போறோம் எடுத்துக்கலாம், எங்ககிட்ட வந்தாலும் எங்கிட்ட இந்த ரிப்போர்ட் இருக்க போகுது. நான் இந்த ரிஸ்க் ஸ்கோரை இப்ப சாட்ல போடுறேன். 45 என்னோட ரிஸ்க் ஸ்கோர், 45 நான் சாட்ல போட்டேன். நவ் நீங்க இப்ப எடுத்த உங்க ரிஸ்க் ஸ்கோரையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இந்த ரிஸ்க் ஸ்கோரை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசலாம். உங்க ரிஸ்க் ஸ்கோர் என்ன சொல்ல வருது, ஏன் ரிஸ்க் ஸ்கோர் என்ன சொல்லுது. சோ மனோஜ் போட்டிருக்காரு 50. மனோஜ் வெரி வெரி நைஸ். 50 ஒரு ரொம்ப பேலன்ஸ்டான ரிஸ்க் ஸ்கோர், ரொம்ப ரொம்ப ஒரு நிதானமான ரிஸ்க் ஸ்கோர். இட் மேக் ஷூர் தட் நீங்க அந்த பக்கமும் ரொம்ப இல்லை, இந்த பக்கமும் ரொம்ப இல்லை, ஒரு ரொம்ப பெர்ஃபெக்டான ரிஸ்க் ஸ்கோர்னு சொல்லுவேன். வேற ஏதாவது any other person who's taken a risk score you wanna put it forward? Maybe I can analyze it for you. இது ஓகேவான ரிஸ்க் ஸ்கோரா இல்ல நீங்க வேற ஏதாவது பண்ணுமான்னு கூட நான் சொல்றேன். ஸோ ப்ளீஸ் நீங்க டெஸ்ட் எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா போடுங்க. சந்திரசேகர் 63 போட்டிருக்காரு. சூப்பர் சந்திரசேகர். அப்ப கொஞ்சம் ஜாஸ்தியா ரிஸ்க் எடுக்க துணிஞ்சவர, அவரால் கொஞ்சம் ஜாஸ்தியா ரிஸ்க் எடுக்க கெப்பாசிட்டியும் இருக்கு. ஸோ 63 to 70 பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் ரிஸ்க் ஸ்கோர். உங்களுக்கு வந்து ஒரு மாடரேட் பர்சனோட உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. மேபி சம்திங் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்கியர் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். வெங்கடேஷ் 54, 54, 50 ஆல் ஆர் வெரி வெரி குட் ரிஸ்க் ஸ்கோர்ஸ். இந்த மார்க்கெட்ல இந்த மாதிரி ரிஸ்க் ஸ்கோர் வச்சிருந்தா இட் இஸ் வெரி வெரி குட். It is not that 60 or 70 is a bad score. 60 or 70 is an aggressive score where they are able to take that risk. 50, 54 are all moderate risks where you know எனக்கு இந்த ரிஸ்க் கெப்பாசிட்டி இருக்கு, என்னால இவ்வளவு எடுக்க முடியும், நான் இவ்வளவு தான் எடுக்க போறேன். ஸோ அந்த மாதிரி வெல் டிஃபைன்டா இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். Anyone else wants to share their risk score, sir? Super. So we have got 3 scores. If maybe if you guys do want to take some one more score also, it is okay. நான் presentation நீங்க நான் பேசும்போது நீங்க பின்னாடி கூட எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. But I would highly recommend that you guys take it because in the score will help you to kind of உங்களை பத்தி புரிஞ்சுக்க உங்களுக்கு தெரியும். See, at the end of the day, that is what is investing is. Already I'm with you in a financial. Super, sir. Very nice, Venkatesh, sir. That's very happy to know. If you are already an investor who's taken the score with this, you know. Now, Ramesh with 75. இந்த ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு தாறுமாறான ஸ்கோரு, ஒரு ஃபயரான ஸ்கோரு, ஒரு வெரி வெரி அக்ரெசிவான ஸ்கோரு. எனிதிங் ஓவர் 75, எனிதிங் ஓவர் 80 ஈவன் இஸ் an extremely aggressive score. ஸோ ரமேஷ் சாரால எடுக்க முடியும் ரிஸ்க். அவர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் அவர் ஓகேவா இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஸ்கோர் வச்சுக்கவங்களுக்கு இட் இஸ் வெரி வெரி அவங்க தே கேன் டைவ் மோர் இன்டு ஈக்விட்டி. கொஞ்சம் செக்டோரல் கால்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபண்ட்ஸ் அவங்க போர்ட்ஃபோலியோ ஜாஸ்தியா இருக்கலாம். மேபி அவங்களுக்கு கொஞ்சம் டாக்டிக்கல் கால்ஸ் பிளே பண்றதுல அவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். சோ இந்த மாதிரி இருக்கலாம். ரிஸ்க் ஸ்கோர் ஜாஸ்தியா இருக்கும்போது நாங்க இந்த மாதிரி we can take. It is not that உங்க ரிஸ்க் ஸ்கோர் கான்ஸ்டன்டா இருக்க போது இல்ல, உங்க லைஃப்ல வந்து ரிஸ்க் ஸ்கோர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். அதனாலதான் every 2 or 3 years we ask you to retake this test. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். தட்ஸ் வெரி நைஸ். ஸோ நம்ம இப்போ 4 விதமான ஸ்கோரும் பார்த்துருக்கோம். என்ன மாதிரி ஒரு லோ ஸ்கோர், இப்போ நான் 40 தான் வச்சிருக்கேன், எனக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கலாம். ஒரு மீடியமான ஸ்கோர் பார்த்துருக்கோம். ரமேஷ் சொன்ன ஒரு அக்ரெசிவான ஸ்கோரும் பார்த்துருக்கோம். No, okay. Let me move on to the next slide in the presentation. One of the very important myths that I'm going to talk about next is the thing that நான் மார்க்கெட்டை டைம் பண்ணணுமா, இது முக்கியமா, இதோட டெஃபினிட்டிவ் ஆன்சர் என்ன, இதுக்கு யாரும் டெஃபினிட்டிவ் ஆன்சர் கொடுக்க முடியுமா? See, I'll just give you an example, sir. November 2023 was the time. Nifty was at 18,000-19,000. என்ன சொன்னாங்கன்னா, even our own investors, what they said was, see, this is high. I do not want to put my money in any kind of instrument. Equity, gold, silver, எதுவுமே வேணாம். கோல்டு சில்வரும் வாங்கிட்டு இருந்தோம், அப்பயும் எதுவும் போடல. நான் வெயிட் பண்ணிட்டு போடுறேன். Now fast forward to 2024, they have missed the biggest of the bull run.
biggest bull run in Indian market, one of the biggest bull run in Indian market they missed. From 18,000 or 17,500, Nifty has scaled to 25,000. Now it is at 24,000, but it has scaled to 25,500. So just contributing and staying invested would have gotten the return. Now, இப்போ நான் இன்னொரு பாயிண்ட்டையும் அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். இப்போ நிஃப்டி கீழே போயிருந்தா என்ன? கீழே போயிருந்தா அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்திருந்தாங்கன்னா பெட்டர் ஆவரேஜிங் தானே கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருது? இந்த பர்ஃபெக்ட் மூவ்மெண்ட்னே இன்வெஸ்டிங்ல ஒன்றும் கிடையாது. இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னு தோணுதுன்னா புளியார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணி வைங்க. 50,000 பண்றது 30,000 பண்ணுங்க, 25,000 பண்ணுங்க. அப்பப்போ மார்க்கெட் விடும்போது இன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. பட் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க போறேன், எதுவுமே பண்ண போறது இல்லாதவங்களுக்கு சம்திங் தட் கம்ஸ் ஃப்ரம் மீ இஸ் ஐ ஹேட் த ஓன் இந்த ப்ராப்ளம் நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் இன்வெஸ்டிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை கடந்து வர ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம் எஸ்ஐபி கன்சிஸ்டன்டா பண்ணுது. ஸோ கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்டிங் எஸ்ஐபியில பண்ணது பீட்ஸ் டைம். மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். சில பேர் சொல்லலாம், நான் இன்னைக்கு வந்து வாங்கிட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா நாளைக்கு திருப்பி இன்னும் கீழே போயிடுச்சு, கோல்டு இன்னும் நாளைக்கு திருப்பி கீழே போயிடுச்சு, சில்வர் போயிடுச்சு, ஃபோக்கஸ்ட் ஃபண்ட்ஸ் கீழே போயிடுச்சு. ஸோ அப்ப என்ன சார் பண்றது? So that is a part of the investing that we do. If it falls another 2%, 3%, we keep buying. We do not plan to time the market. I'll be very frank, me or Shams or anyone in my team do not even tries to do that. We try to invest consistently. We try to keep you constantly contributing so that over a period of time, நாங்க என்ன பிக் பண்றோம், that will generate you that enough returns. So I would like to end with something like, நீங்க டைம் பண்ணுங்க, focus on time in the market, not timing. 20 வருஷம் எஸ்ஐபி போடுறேன்னா நீங்க அதுல you try to do that. Now இப்ப நான் அர்ச்சனா மேம்க்கு I would like to pass it on where she will address very very important topics. And இப்ப நம்ம பண்ணோம் இந்த டெஸ்ட், அதே மாதிரி she has one more very very advanced test that she would also talk about. So on to you, Archana. Thank you, Nakul. So moving forward, இன்னொரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான மித் நாங்க ஃபேஸ் பண்ணது என்னன்னா, ஒன்லி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் வர்த் இன்வெஸ்டிங் இன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுல மெயினா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எவ்ரி ஒன் திங்ஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மட்டும் தான் நம்ம போடணும், அதுதான் நமக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ அதோட அவங்களோட ஃபோக்கஸ் நின்றுடுது. ஸோ நம்ம என்ன அதை தாண்டி யோசிக்கணும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இன்வெஸ்ட்மெண்ட் கோல் வேரி ஆகுது இல்லையா? சிம்பிளா ஒரு ரிட்டையர்மெண்ட் இருக்கு, ஒரு ஹோம் வாங்கணும், எஜுகேஷன், வெல்த் கிரியேஷன், இந்த கோல்ஸ் ஒன்னும் மாறுது. அதே மாதிரி சூஸ் ஃபண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் டைம் ஹொரைசான். டைம் எத்தனை வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்டடா இருக்க போறீங்க, என்ன அப்ஜெக்டிவ்காக இன்வெஸ்ட் பண்றீங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ், இப்ப நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைல் பத்தி பேசணும், அது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா, இதெல்லாமே நம்ம பார்த்துதான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு ப்ராடக்ட் எல்லாத்தையும் சூட் பண்ணும் அப்படிங்கறத நம்ம மெயினா யோசிக்கணும். சோ அது ஒரு மித், டெஃபினட்டா அது ஒரு மித். சோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் கரெக்ட், ஒரு லாங் டேர்ம் growthக்கு ஒரு ஹையர் ரிஸ்க் இருக்கிற ஒரு சூட்டபிலிட்டி இருக்கு. ஆனா there is another thing called debt funds. இது ஷார்ட் டு மீடியம் டேர்ம் கோல்ஸ்க்கும் லோவர் ரிஸ்க்குக்காகவும் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்கு. சோ எனக்கு வந்து ஒரு கிளைண்ட் இருக்காங்க, நான் வந்து பேசினாங்க, நான் நிறைய என்னால 3 வருஷம் தான் எஸ்ஐபி பண்ண முடியும், ஆனா வந்து அதாவது இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த பணம் தேவைப்படும், ஆனா நான் நிறைய ரிஸ்க் எடுக்க ரெடியா இருக்கேன், எனக்கு ஈக்விட்டியில பண்ணுங்க அப்படின்னு. சோ விச் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா 3 வருஷத்துக்குள்ள நமக்கு லாங் டேர்ம் நம்ம எதை மென்ஷன் பண்றோம் அப்படிங்கறதையும் நம்ம தெளிவா பாக்கணும். இந்த ஷார்ட் டு மீடியம் டேர்ம் கோல்ஸ்குள்ள தான் இந்த 3 வருஷம் 4 வருஷம் எல்லாம் வரும். லாங் டேர்ம்னா 7+ இயர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், ஆர் 5 to 7+ இயர்ஸ். ஸோ அப்போ அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த ஈக்விட்டி அந்த டைம்ல தான் நமக்கு ஈக்விட்டி ஹெல்ப் பண்ணுமே தவிர, என்னால ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலோட ஸ்கோர் பார்த்தா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். லைக் சம்வேர் அரௌண்ட் 30 to 40 அவங்களுக்கு இருக்கும், லோல இருக்கும். பட் அவங்களோட அவங்க சொல்றத பார்த்தா நான் ரிஸ்க் எடுப்பேன், ஆனா நான் 3 வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஸோ ஈவன் வந்து as you all know, நம்ம கூட டிராவல் பண்றவங்களுக்கும் தெரியும், ஜஸ்ட் பிகாஸ் ரிட்டர்ன்ஸ்க்காக நம்ம எந்த ரிஸ்க்குமே எடுக்கிறது கிடையாது. அது அந்த கிளைண்ட்டுக்கு எவ்வளவு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அண்ட் அந்த கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் அதை ஃபுல்ஃபில் பண்ணுதான்னு பார்த்துதான் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்றோம். அப்படி பார்க்கும்போது அந்த கிளைண்ட்டுக்கு நான் டைரக்டாவே சொல்லிட்டேன், சார் இதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, இது உங்களுக்கு புரியணும், இதையும் தாண்டி நீங்க அதுதான் பண்ணணும்னு நினைச்சாலும்
இருந்தாலும் half எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு 40% இதுல பண்ணுங்க, ரெஸ்ட் ஆஃப் தி 60% டெட்ல வைக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன். ஒய்? பிகாஸ் ஸ்டெடி ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு டெட்ல தான் இருக்கும். லெட்ஸ் சே ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பணம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஒரு 25,000 ரூபாய் இன்வெஸ்ட் நான் மாசம் பண்றேன் அப்படிங்கிறாரு. 3 வருஷத்துக்குள்ள நமக்கு மார்க்கெட் வந்து திரும்பவும் அந்த வாலட்டாலிட்டி நமக்கு இருந்துட்டே தான் இருக்கும். லெட்ஸ் சே நம்ம we all know MF மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நமக்கு ஓவர் லாங் ரன்னா இந்த ஆவரேஜிங் எல்லாம் SIP-ல நடக்கும். சோ அப்படி பார்க்கும்போது 3 வருஷங்கிறது கொஞ்சம் சின்ன காலம் தான். அப்படி இருந்தாலும் அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால அவருக்கு வந்து கண்டிப்பா ஈக்விட்டி வேணுங்கிறது இருந்ததுனால நம்ம அதுக்கப்புறமா 60% டெட்லயும் 40% நம்ம ஈக்விட்டிலையும் நம்ம வச்சோம். சோ நம்ம மெயினா என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எஸ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தப்பு இல்ல. பட் அதை தாண்டி நம்ம ஒரு கோலுக்கும் நம்ம அதுக்கு வந்து கரெக்டான இடத்துல தான் நம்ம போடுறோமோ. லெட்ஸ் சே 1 இயர்ல ஒரு கோல் வந்து நடக்க போகுது. நான் வந்து ஒரு கார் வாங்கணும்னு இருக்கேன், ஒரு 5 லட்சம் கார் ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 5 lakhsல ஒரு கார் என்கிட்ட 1 lakh டவுன் பேமெண்டா இருக்கு. அதுல ஒரு வருஷம் கையில மட்டும் வச்சுக்கணும், நான் நெக்ஸ்ட் இயர்ல ஐடியா பண்றேன் அப்படின்னா அந்த 1 lakh எடுத்துட்டு போய் நான் ஈக்விட்டி ஃபண்ட்ல போட முடியாது. பட் there are other options also அப்படிங்கிறது தான் விஷயம். இன்ஸ்டெட் இட் கேன் பி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிறதுக்கு பதிலா யூ கேன் டேக் ஒரு டெட் ஃபண்டோ இல்ல ஒரு ஆர்பிட்ராஜ் ஃபண்டோ நீங்க அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ ஸ்டெடி ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு டெட் ஃபண்ட்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் நம்ம பார்க்கும்போது ரைட் அசெட் அலோகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ லார்ஜ் கேப், மிட் கேப், மல்டி இந்த மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருந்தாலும் அதே நேரத்துல நம்ம ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி நமக்கு டெட் ஃபண்ட்ஸும் இருக்கு, அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் இஸ் த கீ. ஸோ டைவர்சிஃபிகேஷன் வந்து நம்ம ரிஸ்க அக்ராஸ் டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். Because we know that gold has done better in last 1 year and then நம்ம gold and silver exposure எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஈக்விட்டி வேணும், டெட் வேணும், கோல்டு வேணும். ஸோ அந்த டைவர்சிஃபிகேஷன் தான் நம்மளோட ரிஸ்க் இன்னும் கூட ரெடியூஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஒரு புவர் பெர்ஃபார்மிங் அசெட் கிளாஸோட இம்பாக்ட ஓவரால் போர்ட்ஃபோலியோல அது ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ பேசிக்கா வந்து ஒரு பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸை வந்து நீங்க பாக்குறதுக்கு வந்து ஒரு டைவர்சிஃபிகேஷன் தேவைப்படுது. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து வெறும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மட்டும் தான் நான் பண்ணுவேங்கிற ஐடியா இருந்தா அந்த மித்தை இது வந்து பிரேக் பண்ணுது. ஆல்சோ ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ இருக்கு, லெட்ஸ் சே கொஞ்சம் ஈக்விட்டி, டெட், கோல்ட், சில்வர் இந்த மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ இருக்கும்போது அது கண்டிப்பா ஒரு ஸ்டெபிலிட்டி நமக்கு கொடுக்கும் போர்ட்ஃபோலியோல. அண்ட் ஆல்சோ மார்க்கெட் சைக்கிள்ஸ்ல இருந்து நமக்கு ஒரு ப்ரொடெக்டும் நமக்கு கொடுக்குது. ஸோ ரீபேலன்சிங்கும் இதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. அண்ட் அபோவ் ஆல் சில்வர் அண்ட் கோல்டு நாங்க ஒரு ப்ரீஷியஸ் ஆட் ஆனா நம்ம கன்சிஸ்டன்டா நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு அதை சொல்லிட்டே வந்துட்டு இருக்கோம். ஏன்னா கோல்டுங்கிறப்போ எனி டைம் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் இன்ஃபிளேஷன், எக்கனாமிக் அன்சர்டனிட்டில அது எப்பவுமே நமக்கு கோல்டு வந்து நமக்கு பூம்ல தான் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ சில்வர் yes, it's less valuable than gold, but it's a safe haven investment தான், because it has industrial applications, growth potential கண்டிப்பா இருக்கு. So that's why we have a conviction that silver and gold கண்டிப்பா உங்களோட இதுல வந்து இருக்கணும். ஏன்னா both மெட்டல்ஸ்மே பாத்தீங்கன்னா எக்கனாமிக் டவுன் டர்ன்ல வெல் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ இது ஒரு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபையர்ஸ் தான் நீங்க வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்மால் போர்ஷன் உங்களோட போர்ட்ஃபோலியோல இதை கண்டிப்பா நீங்க அலோகேட் பண்ணணும். மேபி ஒரு 5 to 10% இந்த ப்ரீஷியஸ் மெட்டல்ஸை நீங்க ஆட் பண்றதுனால உங்க வெல்த்தை சேஃப்கார்ட் பண்றீங்க. So it's so பேசிக்கா வந்து கோல்டு ETFs இருக்கு, சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ் இருக்கு, சில்வர் ETFs இருக்கு. இது எல்லாமே நமக்கு அவைலபிளா இருக்கு மார்க்கெட்ல டு கெட் ஈஸியர் ஆக்சஸ்ல இருக்கு. அண்ட் லிக்விடிட்டியுமே நமக்கு இருக்கு கம்பேர் டு பிசிக்கல் மெட்டல்ஸ். ஸோ தட்ஸ் வை ஸோ நிறைய பேர் வந்து சொன்னது என்னன்னா, கோல்டு இருக்கு எங்க கிட்ட, நாங்க கோல்டு ஆல்ரெடி நான் பவுண்ட்ல வந்து நான் சேர்த்து வச்சிருக்கேன், பிசிக்கலா வச்சிருக்கேன் அப்படின்னு. பட் மார்க்கெட் கீழே இறங்கும் போது நம்ம வித்து உடனே அதை உள்ள எடுத்துன்னு வர்றது வந்து இட்ஸ் வெரி ஹார்ட். பிகாஸ் நம்ம மெயினா இதை வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஈஸியர் ஆக்சஸ்க்கும் ஒரு லிக்விடிட்டிக்கும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஃபண்ட்ஸ்ல இருக்கும்போது தான் நம்ம அதை உடனே ரிடீம் பண்ணி மார்க்கெட் ஒருவேளை ரொம்ப கீழே போகுது அந்த டைம்ல நான் ஆட் ஆன் பண்ணணும்னா பண்ண முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் சில்வரும் பாத்தீங்கன்னா வாலட்டாலிட்டிலையும் பிரைசிங்லயும் ரொம்பவே நமக்கு கோல்டு கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்கு. ஸோ தட்ஸ் வை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கிடையாது. தெர் ஆர் அதர் கிளாஸஸ் ஆல்சோ. டிஃப்ரெண்ட் கோல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் நீட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை வந்து கரெக்டா அசெட் அலோகேஷன் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் மித்தோட ஒரு பிரேக். So next வந்து past performance is equal to future results. Anyone that நம்ம பேசுற மோஸ்ட் ஆஃப் தெம் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கும்.
நான் வந்து ஒரு நல்ல ஃபண்ட் நான் எடுத்து போட்டிருக்கேன், பாஸ்ட்ல வந்து இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, நீங்க கொடுக்குற ஃபண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க கொடுத்த ஒரு பர்டிகுலர் ஃபண்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் அது ஒரு 1 year முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆர் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபண்ட் வந்து பாஸ்ட்ல பெருசா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. அப்படி நான் அந்த லாஸ்ட் எஸ்பெஷலி மேபி இந்த கோவிட் இயர்ஸ்ல அது நல்லா பண்ணலியா இருந்திருக்கும். பட் அந்த டைம்ல நாங்க வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னப்போ என்ன மேம் இதுல வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியா இருக்கே, இது ரொம்ப அண்டர் வேல்யூடாவே, லைக் எப்பவுமே வந்து கம்மி ரிசல்ட் தானே கொடுத்துருக்கு, லாஸ்ட் 3 years நல்ல ரிட்டர்ன்ஸே இல்லையே இதுல ஏன் நீங்க போயிட்டு இன்வெஸ்ட் பண்றீங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. சோ கேக்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் இந்த ஃபியூச்சர் ரிசல்ட்ஸ்க்கும் உள்ள அந்த ஒரு கனெக்ஷன் என்ன, ஆர் அது எப்படி இது எப்படிப்பட்ட ஒரு மித், இது எப்படி பிரேக் பண்ணுங்கிறது ஐ திங்க் ஜானகி கேன் ஆட் few more points to this. தேங்க்யூ அர்ச்சனா. அர்ச்சனா சொன்னது ஒரு ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட். அண்ட் அர்ச்சனா சொன்னது மாதிரியே நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட பேசி நான் பார்த்திருக்கேன். ஹவு வி செலக்ட் அ மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஹோல்டிங்ஸை பார்த்து செலக்ட் பண்றோமே தவிர அது ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவோ இல்ல அது வந்து ஃபியூச்சர்ல எப்படி பண்ண போதோ பாஸ்ட்ல எப்படி பண்ணிருக்கோ அதை பார்த்து நாங்க இது பண்றது இல்ல. இந்த ஹோல்டிங்ஸ் ஓகேவா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற ஹோல்டிங்ஸ் ஓகேவா, அது ஃபியூச்சர்ல எப்படி டிரான்ஸ்லேட் ஆக போகுது, அதோட growth எப்படி இருக்க போகுது. இஃப் தட் இஸ் குட் தென் த ஃபண்ட் கோஸ் இன்டு த இன்வெஸ்டர்ஸ் போர்ட்ஃபோலியோ. அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் இல்ல. இஃப் செக்டர் இஸ் குட் அந்த செக்டரோட மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி அந்த ஹோல்டிங்ஸ் எடுத்து போடுது. ஒன் இம்பார்ட்டன்ட் டேட்டா தட் ஐ வுட் லைக் டு ஷேர் இஸ், இப்போ பாத்தீங்கன்னா one very prominent fund house was ranking all of its fund top in 2019-2020. After COVID and well recovery after COVID பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்டைல்ல இருந்த ஃபண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் 10ல இருந்த ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா 160 190th பொசிஷன் இருக்கு. The fund was in 150th, is now in third position. But the one thing you look at it is that the fund வந்து இந்த 10ல இருந்து 25 26ல இருக்க ஃபண்ட் கன்சிஸ்டன்டா ஒரு 2 பிளேஸ் மாறுதே தவிர அங்கேயே தான் இருந்துட்டு இருக்கு. See, we would like to go for funds like that where portfolio consistent-ஆ இருக்கு. அதாவது போர்ட்ஃபோலியோ எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கும்னா ஃபியூச்சருக்கு ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் இந்த மார்னிங் ஸ்டார் இந்த ஸ்டார் ரேட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா இப்ப இருக்கிற ரிட்டர்ன்ஸுக்கு அவன் பண்ணிருப்பான். இதே ஃபண்டை நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி பிக் பண்ணிருந்தீங்கன்னா மேபி ரிட்டர்ன்ஸ் இப்ப வர ரிட்டர்ன்ஸ் உங்க ரிட்டர்ன்ஸா இருந்திருக்கும். ஏன்னா அவன் அந்த போர்ட்ஃபோலியோ இப்ப ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கான். பட் இஸ் த சேம் போர்ட்ஃபோலியோ கோயிங் டு ஒர்க் இன் த ஃபியூச்சர்? நோ, இட் won't work. பிகாஸ் இப்ப இருக்கிற போர்ட்ஃபோலியோ அவன் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருந்தான்னா பழைய ரிட்டர்ன்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருந்தான். அதே போர்ட்ஃபோலியோ தான் வச்சிருக்கான். பட் த ஃபண்ட் தட் வி வுட் லைக் டு சூஸ் இஸ் எய்மிங் ஃபார் த ஃபியூச்சர். இன்வெஸ்டிங் இஸ் ஆல்வேஸ் லுக்கிங் அட் த ஃபியூச்சர் தான், நம்ம பாஸ்ட்டை பார்த்து நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. ஸோ பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்துக்கலாம், ஆனா அதை பார்த்து நம்ம எந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸும் நம்ம எடுக்க போறது இல்லை. வாட் வுட் வி லைக் டு மோர் லுக் அட் இஸ் ஹோல்டிங்ஸ். ஃபண்ட் மேனேஜர் எப்படி பண்ணியிருக்காரு, கன்சிஸ்டன்டா பண்ணியிருக்காரா, கன்சிஸ்டன்டா அந்த 15-16% ரிட்டர்ன் அவரால் பண்ண முடியுதா? எஸ், தட் இஸ் அ குட் ஒன். Because if he's able to do consistently, 1 or 2 bad years or 1 or 2 good years will get averaged out. But 1 or 2 very good years of a spectacular fund may lead to 1 or 2 very, very bad years. So other than நம்ம பார்த்துக்கணும், சில fund houses we just because avoided us because the portfolio quality and corporate governance is not good. So part performance has nothing to do with future results. Only current portfolio composition has everything to do with future results. So current portfolio is good, you blindly invest in that fund. That's all. Make sure that the fund manager is good, current portfolio is good. So angada our expertise comes in, where we look at the fund. We have a dedicated team headed by Mr. Shyam sir, where we look at the funds, we look at the portfolio. If it is good, we okay it in your portfolio. It goes through a very, very rigorous process. We have a very, very rigorous review process as well. I'm doing it for the last decade as well. So that is where the kind of answer comes in, where look at the current portfolio. If it translates well into the future, it should go. I'll hand it back over to Archana, who will take you through some more very important. Exactly, Nakul. So இப்போ moving forward, another one important myth, இதுதான் நாங்க எப்பவுமே பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறோம். I can rely on tips for the best funds. ஸோ என் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க, அவங்க வந்து ஸ்மால் கேப்ல வந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் பண்ணிட்டாங்க, 1 yearல பண்ணிட்டாங்க, ஐபிஓல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நாங்க இப்ப பாத்துட்டு இருக்கோம். நான் இந்த ஐபிஓல போடவா மேம், அதுல பண்ணலாமா, இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ முதல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம எதுக்கு பண்றோம் அந்த இதை வந்து நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். why we are doing an mutual fund investment or why we are doing investments in financial markets. So
அண்ட் நம்ம கிட்ட வர கிளைண்ட் கிட்ட நம்ம தெளிவா எப்பவுமே சொல்றது என்ன அப்படின்னா, இந்த ஷார்ட் டேர்ம்ல குவிக் ப்ராஃபிட் பண்ற மாதிரி, ஆர் இப்ப வாங்கி உடனே விற்கிறது, உடனே வாங்கி 10 நாள்ல மேல போனோன்னு விற்கிறது, இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து வெல்த் கிரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணாது. வெல்த் கிரியேஷன் இஸ் அ லாங் டேர்ம் ப்ராசஸ். அது நம்ம எப்பவுமே கிளியரா ஃபர்ஸ்டே சொல்லிடுறது. அப்படி இருந்துமே சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு சொல்றாங்க, டிப்ஸ் தராங்க, இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும், அந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு ஒரு இம்பல்சிவ் டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு விஷயம் வருது இல்லையா? அது என்ன நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும்னா, நம்மளுடைய யூனிக் ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கும் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்க்கும் அது சூட் ஆகுமாங்கிறத தான் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். சோ பேசிக்கா டிப்ஸ்ங்கிறது ரொம்பவே அந்த டைம்ல இருக்கிற ஒரு ஹாட் ட்ரெண்ட் பத்தி தான் பேசுமே தவிர, அது ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்குமா, ஒரு சாலிட் இன்வெஸ்ட்மெண்ட் கைடா இருக்குமா உங்க பர்சனல் சிச்சுவேஷனுக்குன்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. சோ பேசிக்கா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க இக்னோர் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா டிப்ஸ் உங்க கோல்ஸை இக்னோர் பண்ணுது. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து யாராவது சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட ஸ்பெசிபிக் கோல்ஸ், ரிஸ்க் டாலரன்ஸ், டைம் ஹாரிசன் எதை பத்தியுமே அது யோசிக்கிறது கிடையாது. ஆனா ஆல்சோ இந்த மாதிரி ஒரு ஜெனரிக்கான அட்வைஸ், இந்த டைம்ல நீங்க ஐபிஓ பண்ணுங்க, மார்க்கெட் இப்ப கீழ இறங்கி இருக்கு, நீங்க வந்து ஸ்மால் கேப்ல போடுங்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து எதை பத்தியுமே ஒரு பர்சனோட அவங்களோட நீட்ஸ் கோல்ஸை பத்தி எதுவுமே தெரியாம நம்ம பண்றது இருக்கு இல்லையா, அது வந்து இட்ஸ் நாட் கோனா ஹெல்ப் யூ. அண்ட் ஆல்சோ அதனால என்ன ஆகும்னா, உங்களை ஒரு பினான்சியல் ரிஸ்க்ல தான் இது கொண்டு போய் விட போகுது. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், இதனாலதான் நம்ம என்ன ஒண்ணு மெயினா கொண்டு வரோம் அப்படின்னா, இப்ப நீங்க பண்ண இந்த ரிஸ்க் ப்ரொஃபைலிங் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லெட்ஸ் சே எனக்கு வந்து 50-54 இந்த ரேஞ்சில தான் இருக்குங்கிறவங்க போயிட்டு ஒரு ஐபிஓலயோ இல்ல நியூ ஃபண்ட் ஆஃபர்லயோ இல்ல ரொம்பவே ரொம்ப ரிஸ்கியான ஃபண்ட்ஸ்லயோ செக்டார்ஸ்லயோ போடுறது இஸ் நாட் அட்வைசபிள். அப்ப அது எப்படி எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ, கண்டிப்பா நீங்க உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலிங்க, உங்களுடைய கோல்ஸ் அண்ட் நீட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் தென் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி யோசிக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் புட்டிங் மணி அண்ட் அது கொஞ்சம் மேல ஏறணும்னு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு. சோ ஒரு வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜி பேஸ்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்றதுதான் ரொம்பவே அட்வைசபிளா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் வந்து நம்ம தேவையில்லாத பயத்தை வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு ஃபோமோ ஒரு தேவையில்லாத பயமும் நமக்கு தேவையே கிடையாது. அதுக்கு பதிலா என்ன இருக்கும்னா, இங்க நம்ம கமிட்டடா இருப்போம். இந்த லாங் டேர்ம் கோல் எனக்கு இன்னும் 10 வருஷத்துல இருக்கு, அதுக்கு நான் இப்போ ஒரு எஸ்ஐபி போட்டுட்டு இருக்கேன், அதுல நான் இந்த லம்சம் ஆட் பண்ண போறேன், இல்ல அதே எஸ்ஐபியை நான் ஸ்டெப் அப் பண்ண போறேன். அந்த பர்டிகுலர் கோல் எனக்கு நியர்பைல வரும்போது அந்த கார்பஸ் ரெடியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் நிம்மதியா இருக்க போறேன். இது ஒரு பீஸ்ஃபுல்லான வெல்த் கிரியேஷன் ஜேர்னியை ஏன் நம்ம அப்படி வந்து சுத்தி இருக்கிறவங்களோட இன்னும் ஒரு அட்வைஸ்னாலயோ இல்ல வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாங்கிறதுனாலயோ ரேண்டமா டெசிஷன்ஸ் எடுக்கிறது எந்த வகையிலுமே நம்மளோட போர்ட்ஃபோலியோ க்ரோ பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. சோ அதனாலதான் நம்ம எப்பவுமே சொல்றது வந்து ஒரு பர்சனலைஸ்ட் அட்வைஸ் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஒரு ஆளுக்கு வந்து சேம் சேலரியா இருப்பாங்க ரெண்டு பேரும், ஆனா ஒருத்தருக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படும், இன்னொருத்தருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்படாம கூட போலாம். ஏன் அப்படின்னா அவங்க கிட்ட அசெட்ஸ் இருக்கும், அந்த அசெட்ஸ் அவங்கள பாதுகாக்குமா இருக்கும், அதனால அவங்களுக்கு தேவையில்லை. சோ ஈவன் நீங்க ஒரே ஆபீஸ்ல ரெண்டு பேரும் ஒர்க் பண்றீங்கனாலும் அவங்க போடுற ரிட்டர்ன்ஸ் லைக் அவங்க ஒரு ப்ராடக்ட்ல போடுறாங்கன்னா நீங்களும் அதே ப்ராடக்ட்ல தான் போடணுமாங்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா நிறைய ஒர்க் பண்ணணும், அதை பார்த்துதான் பண்ணணும். சோ அதுக்காக தான் நாங்க வந்து மெயினா இந்த பினான்சியல் பிளானிங்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க வந்து ஒரு பினான்சியல் ஹெல்த் செக்அப் மாதிரி பண்ணணும். சோ இந்த பினான்சியல் ஹெல்த் செக்அப் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, உங்களுடைய வேல்யூ என்ன, பிளஸ் உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் பிளேஸ்ல இருக்கா, உங்களுக்கு நெசசரியான இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கா, ஆல்சோ எனி லோன்ஸ் போயிட்டு இருக்கா. ஏன்னா எப்பவுமே நீங்க எனி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லோன்ஸ் எதுவும் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த லோனை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதை சீக்கிரம் முடிச்சுட்டு தென் பீஸ்ஃபுல்லா நம்ம வெல்த் கிரியேஷன் ஜேர்னியை பார்க்கணும். அதனால இந்த இடத்துல உங்களுடைய இந்த மாதிரி உங்களுடைய ஒரு ஹியூமன் லைஃப் வேல்யூ கால்குலேஷனை நாங்க இங்க ஷேர் பண்ணிருக்கோம் இந்த ஃபார்ம்ல. ஜஸ்ட் வில் கோ த்ரூ த ஃபார்ம், வில் ஆல்சோ ஃபில் இட் அலாங் வித் யூ உங்களுக்கு. பட் இந்த ஃபார்ம் ஃபில் பண்றது மூலியமா நீங்க என்ன பண்ணணும், உங்களோட சேவிங்ஸ் ரேட் இப்ப என்ன இருக்கு. சோ பேசிக்கா இட்ஸ் லைக் a ஹெல்த் செக்அப் மாதிரி. இது எங்களோட கிளைண்ட் எல்லாருமே ஆல்ரெடி பண்ணிருப்பாங்க. சோ வெங்கடேஷ் சார் வந்து கண்டிப்பா அதை ஃபில் பண்ணி இருந்திருப்பாங்க. அவங்களுடைய என்ன அவங்களுடைய ஹியூமன் லைஃப் வேல்யூ என்ன, அவங்களுக்கு சேவிங்ஸ் ஃபண்ட்லாம் எமர்ஜென்சி ஃபண்ட் கரெக்டா இருக்கா, அவங்களுடைய இன்சூரன்ஸ் எல்லாம் பிளேஸ்ல இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களும் இதை ஃபில் பண்ணுங்க. ஸோ வில் ஜஸ்ட் லீவ் இட் ஃபார் ஒரு ஃபியூ மினிட்ஸ். யூ கேன் ஃபில் த calculation and then we'll also share that screenshot with you and we'll connect with you in person to discuss எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கா, எல்லாமே உங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி, நமக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ஆல்ரெடி இருக்கா,
before creating wealth, financial security நமக்கு இருக்கான்னு first பார்க்கணும். So that comes with term insurance, health insurance and emergency fund placeல இருக்கான்னு பார்க்கணும். So that நம்ம இந்த ஜர்னியை டிஸ்டர்ப் பண்ணாம இருப்போம். So please take your time and please fill it and submit it. So இது வந்து it will just take hardly 5 to somewhere 3 to 5 minutes தான் எடுக்கும். But this is a very important exercise that you should do so that you understand what you need. இப்போ let's say ஒரு கிளைண்ட் வந்து ரீசெண்டா ஆஃபீஸ் வந்திருந்தப்போ அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து அர்ஜென்சிக்கு வந்து நான் கையில ஒரு 2 லட்சம் வச்சிருக்கேன் மேம், அதுதான் என்னோட எமர்ஜென்சி ஃபண்டுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் எனக்கு அது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பட் அவங்க இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா இட் ஹாஸ் கம் டு அரௌண்ட் 5 lakhs அவங்களுக்கு. ஸோ பிகாஸ் அவங்களுடைய செலவுக்கும் அவங்களுடைய இன்கம்க்கும் அந்த ரேஞ்ச்ல அவங்களுக்கு தேவைப்படுது எமர்ஜென்சி ஃபண்ட். சோ எமர்ஜென்சி ஃபண்ட்னா நம்ம எமர்ஜென்சிக்காக நம்ம அதை எடுக்கிறதுனால அந்த டைம்ல நம்ம எஸ்ஐபியோ இல்ல வேற எந்த விஷயத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ண போறது இல்லை. அதுவும் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணி வைக்கணும். ஸோ நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நமக்கு இது போதும் அப்படின்னு, ஆனா ஆக்சுவலா பார்த்தா வேற ஒரு விஷயம் அங்க நமக்கு மறைஞ்சிருப்போம். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் எக்ஸசைஸை நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்றோம். ஸோ ப்ளீஸ் டூ இட் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ தம்ஸ் அப் ஒன்ஸ் இட் இஸ் டன். நம்ம ஒரு 5 to 5 minutes we can wait. Once the thumbs up is given, we can just go ahead with the next slide. And also while filling the form, அதுல வந்து உங்களுக்கு அட்வைசரோட பேர் கேட்கும், நீங்க மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்னு கொடுத்துடலாம். வெங்கடேஷ் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. You want me to unmute? So I just allowed your mic, sir. நீங்க if you have any questions, you can just unmute yourself and you can ask us. அட்வைசர் நேம் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த்னு கொடுத்துருங்க. Once you guys complete it, chat box லயும் என்கிட்ட சொல்லுங்க, so that we are also aware of it and we can share the same with you. Hello, madam. Do you hear me?
வெங்கடேஷ் சார், நீங்க அன்மியூட் பண்ணிருக்கீங்க. If you have any questions, you can just Madam, I would like to say, in general, it is right or wrong, I do not know. I would request all to come here to join in time. So even if we are getting 5 minutes delay, we may get lesser time to discuss and all or chat. So I request all to join in time. Even 5 minutes will help us to discuss us more. That is my request to all, sir. Madam. sure sir, sure, definitely noted sir. Thank you, madam. Thank you guys for filling these up. It's a pleasure actually talking with you guys. Now, what we'll do next is very, very simple. We'll kind of, there's one more very important bit that I want to address. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இப்ப fill பண்ணீங்கல்ல, இந்த risk test, இந்த human life value, இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்ப பேச போறோம். இதெல்லாம் நம்ம ஏன் fill பண்ணணும்? இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவை? That is where this is going to come in. Presentation. Okay, so what is this? One second. I don't think. Your mic is mute. Okay. The very important thing is mutual funds are self-sustaining and do not need my attention. இது ஒரு விஷயம் நான் பாக்குறது எல்லாருமே பெரிய அளவுல இதுல பண்ற ஒரு தப்பு. இது என்னது? இது வந்து இஸ் திஸ் ஓகே ஆர் நாட்? இங்க நான் என்ன பண்ணணும்? ஸோ பீரியாடிக் ரிவ்யூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இந்த பீரியாடிக் ரிவ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம்? இப்ப நம்ம பண்ணதுனாலதான் அந்த பீரியாடிக் ரிவ்யூ ரொம்ப முக்கியம். பிகாஸ் உங்க ரிஸ்க் டெஸ்ட் அதேவா இருக்க போறது இல்ல, ரிஸ்க் ஸ்கோர் அதேவா இருக்க போறது இல்ல, ஹியூமன் லைஃப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ அப்பயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிவ்யூ மட்டும் நான் மாத்தாம அப்படியே வச்சுக்கணும். ஒரே ஃபண்டை 10 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்றது வந்து ஒரு கதையா சொல்றதுக்கு நல்லா இருக்கலாம், பட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். சேம் வே உங்களோட ஃபைனான்சியல் கோல் சேவ் ஆக போகுது. உங்க ஃபைனான்சியல் கோல் சேஞ்ச் ஆகிறதுனால உங்க ரிஸ்க் டாலரன்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. அப்ப ரிஸ்க் டெஸ்ட் மாறும். ரிஸ்க் டெஸ்ட் மாறா உங்க ஹியூமன் லைஃப் வேல்யூ மாறும். இதெல்லாம் மட்டும் மாறுமா, பட் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் மாறக்கூடாதா? அது எப்படி? So mutual funds are also require an advisor to take care. Mutual funds also require someone to kind of change it if required. Rebalancing is essential. Yes, ஒன்னு ஒழுங்கா பண்ணலன்னா அதை மாத்திட்டு போடுறதுதான் கரெக்டான விஷயம். வேலை செய்யாத விஷயத்தையும் நம்ம பண்ணிட்டே இருக்கிறது ஸ்டூபிடிட்டியா இருக்கலாம். ஸோ நம்ம அதை மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவையும் அப்பப்போ ரீபேலன்ஸ் பண்றது, அப்பப்போ ரிவ்யூ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டே அப்டேட்டட் ஆன் ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ். சி, மியூச்சுவல் ஃபண்டோட ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எதை ரிலை பண்ணிருக்கு? அதோட ஹோல்டிங் ரிலை பண்ணிருக்கு. ஹோல்டிங்ஸ் நல்லா இருந்தா ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இப்ப இல்லைனாலும் அடுத்த 2 வருஷம் 3 வருஷத்துல வந்துட போகுது. லாஸ்ட்லி நிறைய பேர் இக்னோர் பண்றது என்னன்னா கோல் அலைன். இப்ப வர இன்வெஸ்டர்ஸ் வாட் தேர் லுக்கிங் ஃபார் இஸ் ஸ்மால் கேப் வேணும், மிட் கேப் வேணும், அதுதான் ஹையர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அது எனக்கு வேணும். கோல் அலைன்மெண்ட்டுக்கு அது ஓகேவா? இப்ப 3 வருஷத்துல ஒரு கோல் வரப்போகுது, 2 வருஷத்துல ஒரு கோல் வரப்போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி ஓகேவானே அது ஒரு கேள்வி. சரி, ஈக்விட்டி ஓகேவா இருந்தாலும் கொஞ்சம் சேஃபர் கம்பெனிஸ்க்கு தானே போகணும். மார்க்கெட் ஒரு 50% விழுந்தா இந்த கம்பெனி 20% விழுவாங்க, அந்த மாதிரி ஃபண்ட்ஸுக்கு தானே போகணும். நம்ம ஏன் கோலுக்கு நம்ம பேசாம நம்ம வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்றோம்? ஸோ திஸ் இஸ் வேர்
கோல் லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம அப்பப்ப ரிவ்யூ பண்ணதுனால கோல் மாறும் போது ஆட்டோமேட்டிக்கா ஃபண்டும் மாறிடும். See, I'll give you very ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள். ஒரு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, someone is 55, இப்போ அவங்களோட ரிஸ்க் ஸ்கோர் 60 இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க 61 வயசு 62 வயசு உடனே ரிட்டையர் ஆயிடுறாங்க. அப்போ அவங்க ரிஸ்க் ஸ்கோர் 32 31க்கு வந்துருது. அப்ப ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஒத்து வருமா இல்ல டெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஒத்து வருமா? இதோட பதில் நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, இதில் நீங்களே யோசிங்க. கொஞ்ச நேரம் இதை பாண்டர் பண்ணி யோசிங்க. ஒருத்தர் 55 வயசுல இருந்து 62 வயசு ஆயிருக்காரு. ரிஸ்க் ஸ்கோர் 60ல இருந்து 30 குறைஞ்சிருக்கு. ரிஸ்க் ஸ்கோர் ஹாஃப் ஆயிருக்கு, ஹாஃபோட கம்மியாயிருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணும்? அப்ப ஃபண்ட் ஈக்விட்டியில வச்சுக்கிறது ஓகேவா இல்ல டெட்ல வச்சுக்கிறது ஓகேவா? ஃபண்ட் மாறணுமா மாறக்கூடாது? ஃபண்ட் மாறணும்ல. அவர் கோல் மாறிடுச்சு, ரிஸ்க் ஸ்கோர் மாறிடுச்சு, ஏன் ஃபண்ட் மட்டும் அதேவா இருக்கணும்? திஸ் இஸ் வேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் ரிவ்யூ தேவை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் நம்ம வந்து கோலுக்கு ஏற்ற மாதிரி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறோம். இங்கதான் நம்ம எடுத்த இப்ப ரிஸ்க் ஸ்கோரும் ஹியூமன் லைஃப் வேல்யூவோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு வருது. So I will open the floor for any questions. Me and Archana will be very very happy to answer whatever questions that you have. உங்களுக்கு வந்து இந்த QR கோடு நம்ம போடுறோம். நீங்க எங்களை பத்தி ஏதாவது if you have some feedback to share, you can share it in the QR code. If you want to sign up for M2W, please do. It is an initiative where we want to take every investor to that 1 crore milestone. We will do it. We just need your participation. That's all. And with this forms filled up and something, we are always halfway there. ஆல்மோஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் இது பண்றதுக்கு எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கு மேல நீங்க வந்தீங்கன்னா என்கிட்ட பேசி நீங்க ஏற்கனவே நீங்க என்னெல்லாம் உங்களோட அசெட்ஸ் என்ன, ரிஸ்க் ஸ்கோர் என்ன எல்லாமே தெரியும். ஃபைனான்சியல் கோல்ஸ் மட்டும் பேசிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸே ஸ்டார்ட் பண்ணிடலாமே. Now, of course, questions, we'll open the floor. Should gold be considered in net worth? Sir, gold is very, very important. Gold can be only considered if it is an investment asset. Do not consider it as a emotional asset, because நீங்க பொண்ணுக்கு கோல்டு வாங்கியிருக்கீங்க, ஒய்ஃபுக்கு கோல்டு வாங்கியிருக்கீங்கன்னா அதை நீங்க என்னைக்குமே அது ஃபைனான்சியல் அசெட்டை எண்ணாதீங்க சார். பிகாஸ் அது நீங்க என்னைக்குமே மானிட்டைஸ் பண்ண போறது இல்லை. அது ஒரு எமோஷனல் அசெட், அதை நீங்க மானிட்டைஸும் பண்ணக்கூடாது. ஸோ கோல்ட சாவரன் கோல்ட் பாண்டா வச்சிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்டா வச்சிருக்கீங்க, ETF வச்சிருக்கீங்கன்னா you consider it. Otherwise, do not do that. Thanks your team, sir. Thank you for attending it. Thank you for your kind words as well. It goes a long way, sir. It goes a long way. How to check my score, sir? So Satya score, once நீங்க முடிச்ச உடனே உங்க ஸ்கோர் வந்து உங்க இமெயிலுக்கு போயிடும். நீங்க அப்படி போலனா கூட you can reach out to the M2W team. நீங்க ரீச் அவுட் பண்ணி ஏற்கனவே ஸ்கோர் எடுத்துன்னு சொன்னீங்கன்னா அவங்க எடுத்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. So that is not a problem. உங்க மெயில்ல இருக்கணும் இல்ல உங்க ஜங்க் மெயில்ல இருக்கணும். பாக்கெட் ரிஸ்க்ன்ற வெப்சைட்ல இருந்து வந்திருக்கும். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் புட் இட் இன் தி chat. We are more than happy to answer. இப்ப நம்ம பேசின மித்ஸ பத்தி இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ரொம்ப நாள் தோணுன மித்தா இருக்கலாம், இல்ல நீங்க இது கரெக்ட்னு அசியூம் பண்ணதா இருக்கலாம், இல்ல தப்புன்னு அசியூம் பண்ணதா இருக்கலாம். அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ப்ளீஸ் புட் இட் இன் தி chat. இங்கிலீஷ்ல தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, தமிழ்லயும் கேளுங்க. We are happy to answer. How much max mutual fund should have one's portfolio? Ramesh sir, உங்களோட ரிஸ்க் ஸ்கோர் பாத்தீங்கன்னா first of all is very high. பட் உங்க ரிஸ்க் ஸ்கோர் மட்டும் தான் தெரியுமே எனக்கு தவிர மித்த விஷயம் தான் தெரியாது. உங்க டெட் எவ்வளோ, நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க, உங்களோட ஃபைனான்சியல் ஹெல்த் எப்படி இருக்கு, அந்த மாதிரி விஷயம் எனக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் மியூச்சுவல் ஃபண்ட் எவ்வளவு வச்சுக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்குள்ள ஈக்விட்டி எவ்வளவு வச்சுக்கலாம், டெட் எவ்வளவு வச்சுக்கலாம், கோல்டு எவ்வளவு வச்சுக்கலாம் சொல்ல முடியும். ஸோ ரீச் அவுட் பண்ணுங்க. எங்க மியூச்சுவல் ஃபண்ட் டீம், எங்களோட M2W டீம் will be very happy to help you. Gold, I have it on physical gold, but ready to liquidate anytime without emotional connection. Then it is okay, sir. Then it is okay. But what I would say is that even if you liquidate physical gold, you will pledge it often. நீங்க அதை விற்க மாட்டீங்க. நீங்க வித்தாலும் அந்த வேல்யூ உங்களுக்கு வராது நீங்க பேப்பர் கோல்டு வித்தா. ஸோ நீங்க வந்து கோல்ட மேபி ஒரு சூப்பர் விலைக்கு வாங்கிருக்கலாம், பட் விற்கும் போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பிசிக்கல் கோல்டா வச்சிருந்தீங்க, பிசிக்கல் கோல்டா வச்சுக்கோங்க, இட்ஸ் ஓகே. பட் இதுக்கு மேல வாங்குற கோல்ட ஃபைனான்சியல் அசெட்டா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஸோ தட் ஐ வில் அன்மியூட் யூ. ஸோ நீங்க டிரெக்டா கொஸ்டின் கேட்கறதுனாலும் கண்டிப்பா கேட்கலாம். ஸோ ஒரு நல்ல இன்ட்ராக்ஷனா இருக்கும் அது. ஸோ நான் உங்க மைக் எனேபிள் பண்றேன். ஸோ உங்களுக்கு என்ன query இருந்தாலும் நீங்க எனி query யூ ஹேவ், ஜஸ்ட் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. we will unmute you.
How much return one can expect in gold portfolio, say 7 to 10 year period? Sir, gold over the last 10-year period has done okay, sir. It has done 6, 7, 7.5% அவ்வளவுதான் sir. இது வந்து rupee depreciate ஆனா இன்னும் ஒரு 2% add ஆகும் sir. But that's about 7, 8% is what you can expect. But gold எங்க வாங்குறோம்னு முக்கியம். See, we started buying in 2021, 2022. We made pretty good returns and we still are buying, we're still a very big proponent of gold and silver. So எங்க வாங்குறோம்னு முக்கியம், எந்த சைக்கிள்ல வாங்குறோம்னு முக்கியம். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோல்டு ஒரு பர்மனண்டா நீங்க ஒரு உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு அசெட் அலோகேஷனா வச்சுக்கலாம். ராஜா சார், நான் அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐ மீன் அலோ பண்ணிருக்கேன் மைக்கு. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு யூ கேன் டாக். ஹாய், சாரி, எனக்கு ஒரு சின்ன क्वेश्चन இருக்கு. முகமது இப்ராஹிம் சார், லைக் யூ கேன் ஆல்சோ அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் யூ கேன் ஆஸ்க் யுவர் क्वेश्चन. ஓகே, அடுப்புல இருக்கா நான் பேசுறது? எஸ் சார். ஆக்சுவலா ஒரு சின்ன क्वेश्चन இருக்கு எனக்கு. இப்போ கோல்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ 7% சார் சொன்னாரு. ஸோ இப்போ 7% to 9%னா we can keep that in டெட்ல வச்சுக்கலாமே. அதுல வந்து அரௌண்ட் 10 பக்கம் பாசிபிலிட்டி இருக்கலாம். ஏன் கோல்ட ப்ரிஃபர் பண்றோம்? So let me answer that. So gold is a structural part of your portfolio, sir. Gold வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, in times of uncertainty, central banks, everyone will buy gold. Gold is a precious metal in that aspect. Debt will give you 6-7%, but debt will not give you 10%. So debt is not like that. Debt will give you 7-8%. Arbitrage la போட்டீங்கன்னா maybe 7.5-8 வரும். Tax கொஞ்சம் கம்மியா வரும். So these are very two different asset classes, sir. So நீங்க கோல்ட்ல வச்சிருக்கிறத நீங்க பர்மனண்டா கோல்ட்ல வச்சுக்கலாம். It is a good asset class to keep some money in. ஒரு percentage of your asset allocation 5 to 10%, 7 to 10% வச்சுக்கலாம். டெட்ல நீங்க எதுக்கு வச்சுக்கிறோம்? எமர்ஜென்சி ரிசர்வ் இருக்கு, இல்ல நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல ஏதாவது கோல் வருதுன்னா அப்ப நீங்க டெட்ல வச்சுக்கலாம். ஸோ அப்படி நீங்க டெட் வச்சுக்கலாம். எஸ், கோல்ட் ஹஸ் பெர்ஃபார்ம்ட் வெல், பட் வி ஸ்டில் திங்க் தேர் இஸ் மோர் ரன்வே டு கோ. அதனால தான் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் கோல்ட நாங்க இன்னும் வச்சிருக்கோம். வி கண்டினியூ டு பிலீவ் இன் கோல்ட் அண்ட் சில்வர். ஓகே, தேங்க் யூ. Raja sir, your mic is enabled. So you have raised your hand. So any queries that you have, that நீங்க அதிலே கேட்கலாம். And anyone you have any query, just you can raise your hand so that நான் உங்க mic enable பண்றேன். Are you audible? நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணேன் மேடம். அதுல வந்து ஃபில் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தா ஒரு டிஸ்கிரிபன்சி இந்த பேன் நம்பர்ல காமிக்குது. நோ டூப்ளிகேட் வேல்யூஸ் ஆர் அலோட் ஆன் ஃபில்டர்னு வருது. சார் நீங்க ஆல்ரெடி ஃபில் பண்ணிருக்கீங்களா? ஏற்கனவே நான் ஒரு இவர்ட்ட கொடுத்துருக்கேன், அபிஷேக் கொடுத்துருக்கேன். எஸ் சார். ஸோ ஆல்ரெடி ஃபில் அதே ஃபார்ம் தான் சார் இது. இது ஜஸ்ட் வந்து நியூவர் பீப்புள் வந்திருப்பாங்க, எம்டபிள்யூ பத்தி பெருசா ஐடியா இல்லாதவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம கிளைண்டா இருக்கீங்கன்னா எக்ஸிஸ்டிங்கா இது எல்லாமே பண்ணிருப்பீங்க. நியூவர் பீப்புளும் அதை பத்தி லைக் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம், ஒரு அவங்களுக்கு இது எப்படி பெட்டரா பெர்ஃபார்ம் ஆகும்னு தெரியலங்கிறதுக்காக நாங்க ஆட் பண்ணிருந்தோம். ஸோ அப்படி இருந்ததுன்னா நாங்க உங்களுக்கும் அகைன் வி வில் ஷேர் த அந்த ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்அப் ரிப்போர்ட் நாங்க அனுப்புறோம். ஸோ எனிவேஸ் இங்க இருக்கிற எல்லாருக்குமே இதை ஃபில் பண்ண எல்லாருக்குமே நாங்க அந்த ஃபினான்ஷியல் ஹெல்த் செக்அப் ரிப்போர்ட் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் அவங்க நம்ம கிளைண்ட் இல்ல, நாங்க அதை ஷேர் பண்ணுவோம். ரைட்மா, தேங்க்யூ.
ஹலோ ஹலோ Sir, so you wanna சார் ஐ எம் ஆடிபிள்? purchased a 6 grams golden ring at 1980 for rupees 900 and sold after 44 years. What is the approx return? So it's more of a mathematical question, so a calculator will be able to answer it, but I think it will be around let's say a 13% or 14% return, sir. So 900 வாங்கிருக்கீங்க 36,000. So I might be wrong, but this is a rough calculation, but yeah, that's a pretty good return, sir. But of course, see, these are all emotional assets. We'll never monetize it, so நம்ம return at aspect அதை நம்ம எப்பவுமே பார்க்க கூடாது, because if you're not going to sell it, there's no point in looking at it in a return perspective. கண்ணன் ராமநாதன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஓகே மேடம். இந்த மைல்ஸ்டோன் வெல்த்தில் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு மட்டும்தான் கொடுக்குறீங்களா, இல்லை வேறு எதுவும் ஐடியாஸ் கொடுக்குறீங்களா? ஹலோ ஹலோ, ஐ எம் ஆடிபிள்? So very good question, sir. So we do mutual fundsலயே பாத்தீங்கன்னா எங்களால எல்லாமே இங்க வாங்க முடியும் சார். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே பாத்தீங்கன்னா நாங்க இந்தியால வாங்கிக்கலாம், குளோபல் வாங்கிக்கலாம், கோல்டு சில்வர் வாங்கிக்கலாம், கமாடிட்டிஸ். ஸோ எல்லாமே எங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே வந்து M2Wல மியூச்சுவல் ஃபண்ட் சைட்ல நாங்க ஸ்டாக்ஸ் பண்றது இல்ல, பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் 1 கோடி 1.5 கோடிக்கு போறதுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் வெரி வெரி குட். After that, we can go to stock. Yes, we do not provide any stock advisory services. That is coming to the next question. We do not provide any stock advice services. We think initial capital build பண்றதுக்கு mutual funds is the best part. There is no other asset class which does it better. உங்களுக்கு அவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு அவ்வளவு flexibility இருக்கு. ஹலோ சார், நான் பேசுகிறேன் கேட்குதா? கேக்குது சார். இப்போ உங்கள் மைல்ஸ்டோன் வெல்த்தில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இப்போ இது உங்களோட ஓன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸா, இல்லை மார்க்கெட்டில் இருக்க ஆல்ரெடி ஆக்சிஸ், ஐசிஐசி அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு? Sir, we are a mutual fund distribution thing, sir. So we do not have our own mutual fund. We will, நீங்க சொன்ன மாதிரி HDFC, ICICI இந்த மாதிரி எல்லா ஃபண்ட் ஹவுஸ்லயும் ரிசர்ச் பண்ணி நாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் அட்வைசர் என்ன ஃபண்ட் கரெக்டா இருக்குதோ that we'll advise you. We do it through regular plan of mutual fund. So we are a mutual fund distributor, sir. ஓகே சார். இப்போ என்கிட்ட வந்து ஆல்ரெடி என்னோட டிமேட் அக்கௌண்ட் இருக்கு, அதில் தான் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்க சொல்ற அட்வைஸ் வந்து நான் அதிலேயே வாங்கிக்கலாமா, உங்களோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு? சார், ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிமேட்ல ஹோல்ட் பண்றது ஒரு ரொம்ப பேட் ஃபார்மேட் சார். பிகாஸ் ஃபியூச்சர்ல எங்கேயா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா. நாங்க மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்னு ஒன்னு எஸ்ஓ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஃபார்ம்னு ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு டிமேட் அக்கௌண்ட் எந்த சார்ஜஸ்மே தேவையில்லை. நாங்க பிஎஸ்சியோ இல்ல என்எஸ்சியோட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 10 minutes ப்ராசஸ் அண்ட் தென் வி ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப். தட்ஸ் ஆல். டிமேட் அக்கௌண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்ட் பண்றது இஸ் நாட் அ வெரி குட் வே டு ஹோல்ட் இட் சார். பிகாஸ் ஃபியூச்சர்ல அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அதை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வை வி டு நாட் ரெக்கமெண்ட் தட் வே. ஓகே சார். இப்போ நாங்கள் விற்கிறதா இருந்தால், செல்ஃபாக விற்கிறதா இருந்தால் டைரெக்டாக விற்றுக்கலாமா? ஸோ எனி மோர் கொஸ்டின்ஸ் யூ ஹேவ், நம்ம கண்டிப்பாக கனெக்ட் பண்ணலாம். நாங்கள் நம்பர் வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஃபர்தராக உங்களோட டீட்டெயில் டிஸ்கஷன் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ். கண்டிப்பாக அவர் டீம் வில் கெட் இன் டச் வித் யூ. அவங்க உங்களுக்கு யூ கேன் ஷெட்யூல் அ கால், யூ கேன் டாக் டு தெம். உங்களுக்கு என்னெல்லாம் queries இருக்கோ யூ கேன் ஆஸ்க் தெம். And thank you so much for your support on the Saturday webinar. And we'll be doing this kind of
webinars very often, like every week நம்ம பண்ணிட்டு இருக்கோம், and we'll continue to do this. And even if you have any suggestions, topicல இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா that also you can you can put it in chat box or you can reach out to us. So I think if with no further delay we can close this, and I request your team make plan for switch from MF to PMS product, staggered switching from MF to PMS. We are expecting, because if we sell MF one go and switch to PMS, it is not efficient, tax efficient. Might move. Okay, so Ramesh sir, let me answer this final question. So this tax efficiency thing is not done by us, sir. எப்படியுமே செல் பண்ணிட்டு போனா it is a regulatory requirement and the 50 lakhs தேவை. So அந்த 50 lakhs வர வரைக்கும் we cannot do really PMS, sir. So what we usually do is, it is not a PMS versus a mutual fund. Both can do job. We have people who have money in mutual funds, PMS, both or each individual product. And tax is something where நாங்க taxக்கு இது பண்ணி பார்த்தோம்னா the investment will not work good. So we do not really take much decisions on tax. Tax efficiency in பார்த்தா the investment merit விட்டுருவோம். And so that is why we do not take much decisions on tax. And we have to switch in one go if we are switching, because regulation requires us as 50 lakhs. We cannot open with less than 50 lakhs. So that is the thing. Thank you all for attending. It's been a pleasure having you guys here with me, and thank you for Archana ma'am as well for taking this webinar so well. Whatever questions that you have, please reach out to us in the handle that Archana ma'am has put on the screen. We'll talk to you guys in the upcoming weeks, sir. Thank you so much for have a nice weekend. Thank you so much.